Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. கமிஷனுக்காக திமுக பட்ஜெட் போடுகிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கரூர் மாவட்டம் சின்னதாராபுரத்தில் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றியிருக்கிறார். நேற்று முந்தானத்து போட்ட பட்ஜெட்டை பார்த்திருப்பேன். 8,23,000 கோடி கடன். ஒரு ரேஷன் அட்டையின் மீது 3,52,000 ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன். இதெல்லாம் நம்ம குழந்தைங்க எப்ப கட்டி முடிப்பாங்க நினைக்கிறீங்க? 8,23,000 கோடி கடனை நம்முடைய குழந்தைகள் கட்டுவதற்கு 86 ஆண்டுகள் வேண்டும். 86 ஆண்டுகள். உங்க குழந்தை வந்து பேரனுக்கு பேரன் வந்துடும். 86 ஆண்டுகள் வேண்டும். 8,23,000 கோடிய இப்ப இருக்கிற நிலைப்படி கட்டுறக்கு ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு என்னங்க ஐயா? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், அவன் கமிஷன் அடிக்கணும், அவன் கொள்ளையடிக்கணும், கடன் வாங்குவதே கமிஷனர். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே 5 லட்சம் கோடியில கடன் வந்ததை 8,23,000 கோடி கொண்டு போய் நடத்தியிருக்கிறான். ஒரு பக்கம் பாருங்க, எங்கே பார்த்தாலும் கூட சாராய கடன். 44,000 கோடி டாஸ்மார்க்கில் இருந்து வரக்கூடிய அரசு வருமானம் மட்டுமே. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலும் சொல்றோம். இதை ஆணித்தரமாக சொல்லுகின்றோம், உறுதியாக சொல்லுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கள்ளுக்கடைகளை திறக்கும் என்பதிலே உறுதியோடு இருக்கின்றோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருப்பதற்கு ஒரு 10 பணமர சமங்கையா. 2 குழந்தை ஒரு வீட்டில இருந்து அப்பா அம்மாவை பார்த்துக்குவாங்க எப்படி நம்புறீங்களோ, 10 பணமரம் இருந்து அந்த வருமானம் அந்த 10 பணமரம் உங்களுக்கு கொடுத்துரும். இன்னைக்கு பணமரம் போன்ற ஒரு தங்கத்தை முன்னால் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகள் டி.ஆர். பாலுவோ ஜெகத் ரட்சகோ நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து வரக்கூடிய சாராயத்தை வாங்குவதற்கு டாஸ்மாக் தேவைப்படுகிறது. 44% கொள்முதல் ஒரு டாஸ்மாக் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாராய ஆலை நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து வந்து கள்ளுக்கடையை திறந்தால் என்ன தப்பு? அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில சொன்னாங்க, திமுக காரங்க மட்டும் கல்லு கட்டி வித்துக்கலாம்னு சொன்னாங்க. 1 லிட்டர் கல்லு 120 ரூபாய்க்கு விற்கிறாங்களானே, 120 ரூபாய்.